ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹோம்மேட் செர்லாக் தான் ரெடி பண்ண போகிறோம். என் பேபிக்கு வந்து 7+ மந்த் ஆகுது. நான் அவங்களுக்கு வந்து இப்படி தான் செர்லாக் ரெடி பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பேட்சாக ரெடி பண்ணிக்குவேன் ஃப்ரெஷ்ஷாக. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப்பு அரிசி 2 ஏலக்காய் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டுறேன். இந்தளவுக்கு நல்லா பொரியணும். அப்புறம் வந்து பொட்டுக்கடல, பாதாம், பிஸ்தா, அவலு இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். மக்கானா வந்து நான் ஒன்றா போட்டேன். அது ஃபஸ்ட்டு அவல்லாம் அந்த பேனோட ஹீட்டுக்கே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. 2வது எடுத்து மக்கானாவை நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்தளவுக்கு அப்படி அமுக்குனா நல்லா பொரியணும். அப்புறம் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு நம்ம சலித்து ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா எப்போ வேணுமோ அப்பப்போ வந்து காய்ச்சி கொடுத்துக்கலாம். நமக்கு தேவைங்கும் போது நம்ம குழந்தை எவ்வளோ சாப்பிடுமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்கூப்போ 2 ஸ்கூப்போ போட்டு நல்லா தண்ணி ஒரு டம்ளர் 1½ டம்ளர் வச்சு நல்லா காய்ச்சி கூழ் மாதிரி ஆற வச்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நல்லா இதில் வந்து நம்ம ஸ்வீட்னஸ்க்கு எதுவுமே போடலை. வேணால் ட்ரை டேட்ஸ் பவுட்ரு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் வந்து பனானா, ஆப்பிள், நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இந்த சப்போட்டா, கிவி இந்த மாதிரி எந்த பழம் வேணாலும் ஸ்மாஷ் பண்ணி அதில் சேர்த்து வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.